திமுக பாஜகவுடன் என்றுமே கூட்டணி இல்லை. தவேக தலைவர் விஜய் திட்டவட்டம். சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களின் முதல்வர் என்று எப்படி கூசாமல் சொல்லிக் கொள்கிறீர்கள்? பரந்தூரில் விமான நிலையம் வராது என்று உத்தரவாதம் அளியுங்கள். முதல்வர் ஸ்டாலினை நோக்கி விஜய் கேள்வி. நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு கூசாம சொல்றீங்க? (2026) சட்டப்பேரவை தேர்தலில் தவேகவின் முதல்வர் வேட்பாளர் விஜய். கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் அவருக்கே என தீர்மானம் நிறைவேற்றம். மனு கொடுத்துவிட்டு உடனே நீதிமன்றத்திற்கு வருவது ஏன் என்று தவேக தரப்புக்கு நீதிபதி கேள்வி. காவல்துறைக்கும் ஏராளமான வேலைகள் உள்ளன, அவர்களுக்கு நிறைய அழுத்தம் தர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல்கள். உடலில் 50 வெளிப்புற காயங்கள், மூளையில் இரத்த கசிவு, சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்தது அம்பலம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா காவல் அதிகாரிகளுடன் பேசிய ஆடியோ தாக்கல். கைதான தனிப்படை காவலர்களுடன் உரையாடிய ஆடியோவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. முருக பக்தர்கள் மாநாட்டில் நிகிதாவின் பங்கு இல்லை. தங்களுடன் புகைப்படம் எடுப்பவர்களின் பின்புலம் தெரியாது என்றும் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆமா, அதுல அவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்குது. நிகிதாவோட பங்களிப்பு அதுல இருந்திருக்கிறதா அது முழுக்க நாங்க தான் இருந்து நடத்தணும். நிகிதாவே இப்ப நீங்க சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும். பொதுவா இப்ப நாங்கெல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க. இப்ப நீங்களே சமயத்தில் ஒரு போட்டோ எடுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு பேட்டி கிட்டலாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க, பேட்டி எடுத்து முடிச்சுன்னு ஒரு போட்டோவும் எடுப்பீங்க. பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? திருப்பூரில் புதுமணப்பெண் ரித்தனியாவை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு. மாமியார் சித்ரா தேவியை கைது செய்து காவல்துறை விசாரணை. ரித்தனியா வழக்கில் காங்கிரஸ் தலையீடு இல்லை. பாதிக்கப்பட்டோரின் பக்கம்தான் காங்கிரஸ் நிற்கும் என செல்வ பெருந்தகை பேட்டி. நாங்க இறந்த பெண் பக்கம் தான் இருக்கும். எங்க எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கு. நியாயம் கிடைக்க வேண்டும். காங்கிரஸ் ஒருபோதும் இந்த பிரச்சனையில் தலையிடாது. அப்படி யாராவது தலையிட்டால் என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை கண்டிக்கிறேன். அல்லது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ நடவடிக்கை எடுக்கிறோம். எங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும். அதிமுக உட்கட்சி வழக்கில் விசாரணைக்கு கால வரம்பு நிர்ணயிக்க கூடாது. பழனிசாமி தொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். பாமக கொறடா பொறுப்பில் அருளுக்கு பதில் எம்எல்ஏ சிவக்குமாரை நியமிக்க கோரி சபாநாயகரிடம் அன்புமணி தரப்பு மனு. சட்டப்பேரவையின் கட்சித் தலைவராக ஜி.கே. மணி தொடரலாம் எனவும் கடிதம். ஜி.கே. மணியின் ஒப்புதலின்றி கொறடா பொறுப்பிலிருந்து என்னை நீக்க முடியாது. பாமக எம்எல்ஏ அருள் விளக்கம்.
மயிலாடுதுறை அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி வெட்டி கொலை. காரை வழிமறித்து கொலை செய்த கும்பலை தேடி வரும் காவல்துறை. கல்லணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 24,000 கன அடி நீர் திறப்பு. காவிரி மற்றும் கிளை ஆறுகளுக்கு தண்ணீர் திறக்கப்படும் பருந்து பார்வை காட்சி. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் நடைமுறை வரும் அக்டோபர் 1 முதல் மீண்டும் நடைமுறை. 2026 ஏப்ரலில் செயல்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்திருந்த நிலையில் முன்கூட்டியே அமல். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் காலி பணியிட நியமனங்களுக்கான தடை நீக்கம். தமிழக அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு.